viewers, welcome and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கு Kollywood Uncut ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படினா சண்டே. எவ்ரி வீக் பார்த்தோம் அப்படினா சண்டே அப்படினாலே பயங்கர சந்தோஷமா ஆயிடுவோம். ஸ்கூல் படிக்கிற பசங்கல இருந்து வேலைக்கு போற வரைக்கும் வீட்ல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்போம். ஏன் அப்படினா நம்ம எல்லாரும் ஃபேமிலியோட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாக்ட்டான ஒரு டே அப்படினா அது சண்டே தாங்க. சோ இந்த சண்டேல உங்களுக்காக ரொம்ப டிஃபரண்டா நம்மளுடைய சினிமா அப்டேட்ஸ் நிறையவே காத்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு என்ன ஹாட்டான சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாபநாசம் படத்தோட சக்சஸ் மீட் தான் பார்க்க போறோம். ரீசன்ட்டா இந்த திரைப்படம் வெளியில வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்துக்காக வந்துட்டு இந்த க்ரூ மெம்பர்ஸ் ரொம்ப டிஃபரண்டா இந்த சக்சஸ் மீட்டை நடத்துனாங்க. பொதுவா ஒரு படத்தோட சக்சஸ் மீட் எப்படி நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த க்ரூ என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒரு புதுசா ஒரு செட் அமைச்சு ரொம்ப அற்புதமா படத்துல என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸ் அவங்க வியர் பண்ணியிருந்தாங்களோ அதே காஸ்டியூமோட வந்து இந்த சக்சஸ் மீட்டுக்கு அவங்க வந்திருந்தாங்க. ஸோ இப்போ அந்த சக்சஸ் மீட் தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். கனவுல கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு வேதியும் இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸும் ஒன்றும் நினைக்கல. ரொம்ப சந்தோஷம். My sincere thanks to Jithu sir who gave me the opportunity in Drishyam Malayalam. எப்பவும் சின்ன வயசுலேருந்து காலேஜ் படிக்கும் போதும் டான்ஸ் செய்யும் போதும் ஆக்ட் பண்ணும்போது எல்லாம் மனசில் கடவுளாக நினச்சது கமல் சாரை தான். அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ். தேங்க் காட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ கமல் சார். தேங்க்யூ கௌதமி மேம். தேங்க்யூ ஆல் தி க்ரூ. தமிழ் படிப்பிச்சு கொடுத்த சுகா சார், பத்ருதீன் சார், கேமரா சுஜித் அண்ட் என்டையர் டீம். மலையாளத்தில் சொல்கிறேன், നിങ്ങൾ ഓരോരുത്തരോടും ഞാൻ ഈ ജന്മം മുഴുവൻ കടപ്പെട്ടിരിക്കുന്നു. முதல்ல ரொம்ப நன்றி ஜித்து சார், அது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில். அதுக்கு பிறகு ரொம்ப சின்ன வயசுல இருந்து நான் கமல் சாரோட ஃபேன் தான். இப்போ அதே மாதிரி ஒரு கமல் சார் கூட இந்த ஒரு படம், முதல் தமிழ் படம் கமல் சாரோ ஒர்க் பண்ண கிடைச்சதில் ரொம்ப நன்றி. தேங்க் காட். அப்புறம் எல்லோரும் நல்லா சொல்கிறது இதெல்லாம் நல்லா வந்திருக்கிறது. அதுக்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் இது வரைக்கும் இந்த சீட்டில் உட்கார்ந்து வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாபநாசம் என்கிற வெற்றிகரமான ஒரு குடும்ப படத்தில் என்னை பாடல் எழுத அழைத்த கமல் சாருக்கும், இயக்குனர் ஜீத்து சாருக்கும், எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுக்கும், சுகா அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களுக்கும் மற்றும் அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் சுரேஷ் பாலாஜி சாருக்கும், ஸ்ரீபிரியா மேடமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். I would really like to thank from the core of my heart Mr. Kamal Hassan, Jeetu Joseph, Mr. Suresh Balaji and this lovely team for welcoming me here to the Tamil film industry with so much love. And thank you all very much for your wonderful reception to the film and to my character.
I really don't have any words to say here. I want to come back and continue this wonderful beginning. பாபநாசம் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு கூப்பிட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் கமல் சாருக்கு மாமியாராக நடிக்கணும்னு சொன்னப்போ அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயந்தான் என் வாழ்க்கையில் நடந்தது. அதுக்கு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஆனால் அதே மாரி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அவர் கூட என்னால் நடிக்க முடியல. ஏன்னா அவர் என்னோட குருநாதர். அது அந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு இந்த டீம் பாபநாசன் டீம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லோரும் முன்னாடி இன்றைக்கி வந்து எனக்கு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பம் கொடுத்த இந்த பாபநாசன் டீமுக்கும் கமல் சாருக்கு என்னுடைய குருநாதா ஆகிய மாஸ்டர் ஜிக்கும் ஜித்து சார் அவர்களுக்கும் இதன் தயாரிப்பாளர்கள் ஸ்ரீபிரியா அம்மா அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது காமராஜ் படத்தோட ட்ரைலர் லான்ச் தான் பார்க்க போகிறோம். பாலகிருஷ்ணா அவங்களுடைய டைரக்ஷனில் ஏற்கனவே காமராஜ் திரைப்படம் வெளிவந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. இப்போ இந்த திரைப்படத்தில் கூடுதலாக 10 காட்சிகளை சேர்த்துருக்காங்க. அந்த காட்சிகளில் சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் லான்ச்சை பார்க்கலாம். ஆதரவு அளித்திருக்க வேண்டிய, அதாவது மக்கள் தயாரா இருக்காங்க, ஆனா அவர் பெயரை சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த கட்சிகளாகட்டும் அரசியல் தலைவர்கள் இந்த படத்தை மக்களிடம் எடுத்து செல்ல உதவி பண்ணல. சில தனி மனிதர்கள் உதவி பண்றாங்க. அவர் லட்சக்கணக்கான மனிதர்களை படிக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த மாநிலம் இப்படி இருக்கிறதுக்கே அவர் தான் காரணம். ஆனா அவரை பற்றிய படத்துக்கு நான் இதை லாப நோக்கல்தாரிகள் அவங்கள்ட்ட சொல்லும் போது சொல்றேன், எனக்கு படம் தேவையில்லை, இந்த படத்தை ரிலீஸ் பண்றது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா கூட யாரும் முன்வரவில்லை. இதை நீங்க பதிவு பண்ணணும். இன்னொன்னு, நீங்க எல்லாம் இளைஞர்கள், காமராஜரை பற்றிய விஷயங்களை நீங்க மக்கள் எடுத்துக்கொள், நீங்க உங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. எப்படி இந்தியாவுக்கு காந்தியை தவிர வேற போக்கு இல்லையோ அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த மட்டும் எந்த காமராஜன் எளிமைதான் நிற்கும். நிறைய பேசலாம், பேசிட்டே இருந்தான். ஆனால் அவ்வளோ இருக்கு. படித்தேன். இந்த படம் நடிச்சதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பிறந்ததுலேருந்து அவர் கடந்து வந்த பாதைகள், இதே மாதிரி மற்ற தலைவர்கள் எல்லாத்தையும் படித்தேன். என்னன்னா ஒரு தலைமுறையே மறந்துருச்சு. இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தார் அப்படின்றத நம்ம சொல்லணும் இப்போ இருக்க தலைமுறைக்கு. அந்த ஒரே ஒரு விஷயம்தான் இந்த படத்துக்கு நான் வந்தது. சார் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாங்க, பார்த்தேன். பார்த்துட்டு சரி உடனடியாக அதை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். உடனே எடுத்துருங்க, நாளைக்கே கூட வந்துடுறேன், பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அந்த சீனே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு நடிக்கும்போது. அதாவது ஒரு கணக்கெடுக்கக்கூடிய வருமானத்தை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக உள்ளே வந்தோடனே 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு, 2 முறை பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருந்த ஒரு தலைவர். பேங்க்ல அக்கௌண்ட் கிடையாது, இதுதான் பேங்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மரப்பொட்டியை காட்டுவாங்க. திறந்து பார்க்கலாமா? திறந்து பாருங்க. திறந்து பார்த்தா உள்ள ஒரு 110 ரூபா இருக்கும். வெளியில ஒரு கார் நிற்குது அப்படின்னா அது ஐயா போற எல்லா இடத்துக்கும் நடந்தே போறாருன்னு சொல்லி டிவிஎஸ் எங்க ஃப்ரீயா கொடுத்த காரு. பேப்பர் அது அவர்கிட்ட தான் இருக்கும், காருக்கான பேப்பர் அப்படின்றோம். வீடு வாடகை வீடு. அதுக்கப்புறம் என்ன மீது இருக்கு அப்படின்னு பார்த்தா 4 வேஷ்டி, 4 துண்டு, 4 சட்டை இருக்கும். இவ்வளவு எளிமையான ஒரு மனிதரா? ஏன்னா முன்னாடி ஸ்கூல்ல படிக்கும்போது படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அது எக்ஸாமுக்காக படிச்சது, ஆத்மார்த்தமா படிச்சது. இப்போ ரீசெண்டா கூட ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன், சார் எனக்கு ஒரு சில புக்ஸ் கிடைக்கல, எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அவர் ஆஃபீஸ்ல உடனே அனுப்பிச்சாங்க. சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்ந்ததுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை சார், தானா நடக்கும். அந்த ஆத்மா இயங்கும்.
நீங்கள் அதை அப்படி மனசில் வச்சுக்கோங்க. யாரும் செய்யலை அப்படின்ற மனசுலாம் அவங்களுக்கு வரவே வேண்டாம். நிறைய உழைச்சிருக்கீங்க, உண்மையாக இருந்திருக்கீங்க, நேர்மையாக இருந்திருக்கீங்க. அவருடைய ஆத்மா இயக்கும் அதை. அதனால் கவலைப்படாதீங்க, அது போய் சேரும் எல்லா இடத்துக்குமே. படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது என்னென்னா உலகத்திலே மிக இளமையான நாடு இந்தியான்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 60% பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த இளைய தலைமுறைகிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கணும். இப்படி ஒரு தலைவர் இருந்தார் பாடுறா அப்படின்னா அதுக்குள்ளே இருந்து ஒரு தலைவன் வந்துட மாட்டானான்ற ஒரு ஆசை தான். இதே மாதிரி இன்னொரு தலைவன் நம்ம தேசத்தில் வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசை தான் விரைவில் நடக்கும்னு நம்புகிறேன். எல்லா இளைஞர்களும் பார்க்கணும். நம்மளை ஒரு முறை நாம் சுய செலவை செஞ்சுக்கிற மாதிரி ஒரு திரைப்படம். கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தோணும் நிறைய விஷயம். இந்த படம் பார்த்தா எல்லாரும் பார்க்கணும். தயவு செஞ்சு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு 18 வயசு 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனசில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. அது அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கும். அது அவங்ககிட்ட அவங்களுடைய உளவியல் மாற்றங்களை இந்த படம் செய்யும். நன்றி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மறைந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அறக்கட்டளை துவக்க விழா தாங்க. அண்ட் இந்த துவக்க விழாவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாம் மோஸ்டா எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கேபி சாரை பத்தின நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இந்த விழாவில் பார்த்தோம் அப்படின்னா கேபி சாருடைய நினைவா அவார்ட்ஸும் 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த துவக்க விழாவை நம்மளும் பார்க்கலாம். விசாரணை திரைப்படத்தை இயக்க கிடைச்சது எவ்வளோ பெரிய என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணமோ அதுபோல் திரு பாலச்சந்திர ஒரு ஃபவுண்டேஷனை திறந்து வைக்கிறதுல நான் ஒரு ஆளாக இருக்குன்னு நினைக்கிறதே வந்து அந்த திரைப்படத்தை நான் இயக்கும்போது கிடைச்ச மகிழ்ச்சி இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி விருப்பப்படுறேன். ஏன்னா இந்த தருணம் வந்து மிக முக்கியமான தருணம். பாலச்சந்தருங்கிற ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியை அடுத்த தலைமுறைக்கு இல்லை வரப்போகிற சந்ததியிற்கு ஞாபகம் ஊட்ட போகிற ஒரு ஃபவுண்டேஷன் இன்னைக்கு துவக்கப்பட்டிருக்கு. அது திரு கேபி அவரோட பிறந்த நாளில் துவக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக பாலச்சந்தர் சார் நினைக்கும் போது நிறைய நேரங்களில் வந்து நான் வந்து அவர் இல்லைன்னே எங்களை நம்ப முடியாத அளவுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் நான் அவரோட நெருங்கி ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக அவரோட நான் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து அவரோட பழக்கம் வந்து ஒரு 2-3 தடவை தான் நான் வந்து இயக்குனர் ஆனால் கூட வந்து அவர் 2-3 தடவை தான் பார்த்துருக்கேன். இந்த படைப்பாளிகள் வந்து துவக்கப்பட்ட பிறகு 97க்கு பிறகு அவர் மறைவு வரைக்கும் ஒரு 15-16 வருஷம் எல்லா தருணங்களையும் நான் அவரோட இருந்திருக்கேன். பல நேரங்களில் அவரோட இணைந்து பணியாற்றிருக்கேன். சில நேரங்களுக்கு அவர் எதிராகவும் பணியாற்றிருக்கேன். ஆனால் எந்த நேரங்களுமே வந்து அவர் வந்து அந்த கையை பிடிக்கும் போது இந்த அழுத்தம் இருக்குது பாருங்க. அப்படி பிடிச்ச உடனே ஒரு தந்தை மகன் கையை பிடிச்சி அழுத்துற மாதிரி ஒரு அழுத்தம் அவர் கொடுப்பார். ஒரே ஒரு தடவை மட்டும் சொன்னார் வந்து ஐயா பெரிய மனுஷன்னார். அதுதான் இன்னைக்கு அவர் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த காதில் விழுந்துட்டே இருக்குது. ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு அவரோட கருத்தும் என்னோட கருத்தும் வேற இருக்கும்போது அவருக்கு எதிராக வந்து பேச வேண்டிய இல்லை வந்து ஒரு நிலை ஏற்பட்டது. மறுநாள் வேற ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பார்க்குறோம். எப்படி பார்க்குறதா பேசுறதா என்னன்னு இருக்கும்போது ஐயா பெரிய மனுஷன் கையை பிடிச்சி கை கொடுக்குனார். அது ஒரு கண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அது பல நேரங்களில் வந்து நான் அவரோட இருக்கும்போது D40 தான் வந்து எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு இயக்குனர் சங்கத்துக்கு சார்பாக நடத்தின ஒரு கலை விழாவில் தான் ரொம்ப நெருங்கி அவரோட பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா அவரை பற்றி எல்லாரும் பல்விதமாக சொல்லலாம். ஒரு நிகழ்ச்சி தான் நான் அதுதான் என்னால் சொல்ல முடியும். அப்போ அவர் சொன்னார் வந்து செல்வமணி வந்து நான் வந்து எதையுமே வாழ்க்கையில் ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுவேன்.
உங்களுக்கு வந்து பிளான் பெரும்பாலும் இருக்கும், என்ன பண்ண போகிறீங்கன்னு பண்ண பிறகு தான் தெரியுது. அதனால் ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி வந்து எப்படி பண்ண போகிறேன்னு தெரியாமல் என் பேரை வேறு நீ வந்து தலைவர்னு வேறு போட்ட, எப்படி பண்ண போகிற செல்லுமன்னார். வசந்த் சார் தான் வந்தார். செல்லுமணி என்ன அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு, என்ன நீ எப்படி பண்ண போகிற, என்ன பண்ண போகிறோம். நான் சொல்கிறேன், தெரியல சார், ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு இயக்குனர் சங்கத்துக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு, இயக்குனர் சங்கங்கிறத வெளியே காமிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு. அப்போ சொன்னார் வந்து டெய்லி வந்து நீ என்ன டெய்லி இப்போ அதனுடைய ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறீங்க, டெய்லி எனக்கு வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருங்க, நான் அவருக்கு சொல்லணும். ஏன்னா அவரால் அது தெரியாமல் அந்த நிகழ்ச்சி வர முடியாது அவரால். நான் மறுபடியும் அவர் வீட்டுக்கு வந்து அவரோட உட்காந்து பேசி, சார் உங்களுக்கு என்ன வேணும், இது நடக்குமா, அவர் கேட்டார். ஏன்ப்பா நீங்கள் சரியாக நடத்தலாம், என் பேரை தலைவர்னு போட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடுமான்னு சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட எல்லாம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவரோட ஒரு 15 நாள் டெய்லி உட்காந்து பேசிட்டு, அப்போ அவர் சொன்னார், சரி நான் ஒரு 10 நிமிஷத்தை நான் உங்களுக்காக பண்ணித்தரேன், ஒரு விஷயம் பண்ணலான்னு. என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், சார் வந்து நீங்கள் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சிகரம். நீங்கள் ரஜினி சார் கமல் சார் 3 பேரும் சேர்ந்தா மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ண முடிச்சிச்சுன்னா இது வரைக்கும் யாரும் பண்ணலை, இனிமேல் யாரும் பண்ண முடியாது. அப்போ சொன்னார் வந்து நான் முதல்ல அது முயற்சிக்கிறேன், ஆனால் அது முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொன்னார். அப்புறம் அது நிறைய ட்ரை பண்ணார். அப்போ கமல் சார் வந்து அமெரிக்காவில் இருந்ததால் அதில் வந்து பங்கு பெற முடியல. ரஜினி சார் வந்து ரவிக்குமார் மூலமாக பேசி அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னார். ஸ்கிரிப்ட் பண்ணலாமா, இல்லை முதல்ல அவர் நடித்த ஷார்ட்டே முதல்ல நான் டைரக்ட் பண்ணலாமா, இதெல்லாம் பேசி வந்து ஒரு வாரம் வச்சுனார். ஒன்றுமே பண்ண வேணாயா, அவன் வரட்டும், நான் வரேன், நான் கேள்வி கேட்பேன், அவன் பதில் சொல்லிட்டேன். சரி ஓகே சார், ஒன்று அவர்கிட்ட போய் பேசணும், ஓகேன்ட்டார் அவர், கடைசி சார் ஓகேன்ட்டார். ஆனால் அந்த நிகழ்ச்சி நடக்க போகிற காலையில் என்னை கூப்பிட்டாரு. சொல்லும்போது இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் வந்து சிலது வந்து ஹார்ஷாக இருக்கலாம், அதனால் நீ ரஜினிக்கு கேட்டுக்க, அவர் வந்து இதெல்லாம் நான் கொஸ்டினை முதல்ல கொடுத்துட்றேன், அப்போ வந்து அவருக்கு எதாவது பதில் ப்ரிப்பேர் பண்ணிக்க நல்லா இருக்கும், இல்லைன்னா சில அங்கே வந்து ஒரு எம்பராசிங் வரக்கூடாதுன்னு. நான் ஒன்று அவர் சாருக்கு வந்து கேட்டு எப்படி பண்ணலான்னு போது அவர் சொல்லிட்டு வேண்டாம் ரெடி பண்ணிட்டு போனால் அது ட்ராமா மாதிரி ஆகிடும், அது என்ன வேணாலும் கேட்கட்டும், ஆனால் எனக்கு விருப்பம் இல்லைன்னா வந்து அது பாஸ்ன்னு சொன்னால் அவர் பாஸ் பண்ணிடணும். ஏன்னா வந்து மறுபடியும் அவங்க வந்து நீ சொல்லி தான் அவனு சொல்லிட்டாருன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் நான் வந்து சாருக்கு சொன்னேன், சார் வந்து அவரால் ஏதாவது பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா அது பாஸ் பண்ணலாம் சார், அது பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னாரு. அந்த 15 நிமிஷங்கள் தான் நீ எவ்வளோ தூரம் பார்த்தாலும் நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சி D40 நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லை, மொத்த வந்து ஒரு 30 வருஷம் அவங்க 2 பேருக்கும் உண்டான நட்பை, தமிழ் சினிமாவோட மொத்த விஷயத்தை கூட வந்து அந்த ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு அழகாக வந்து எக்ஸ்ப்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல வந்து லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட சண்டேயும் ரொம்ப ஸ்பெஷலாகவே முடிஞ்சிச்சு. ஸோ அகெயின் நாளைக்கு மண்டே யூஸ்வல் டே. ஸோ வெற்றிகரமாக உங்களோட டே அண்ட் வீக் அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட நான் கிளம்பிக்கிறேன். அண்ட் மீண்டும் அடுத்த கோலிவுட் அன்கட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tada from உங்கள் பிரியமுள்ள பிரியா.